அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். நாம் இன்னைக்கு தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் கேட்க போகிறோம். இந்த கதையை எழுதியவர் திரு தாமோதரன் அவர்கள். வாங்க கதைக்கு போகலாம். காலை 9 மணிக்கு மேல் இருக்கலாம். அரசு அலுவலகங்கள் சூழ்ந்திருந்த கலெக்டர் அலுவலக காம்பவுண்டிற்குள் எங்கும் பரபரப்பாய் இருந்தது. அதுவும் காலை நேரத்தில் அலுவலக பணியாளர்கள் சரியான நேரத்திற்கு தங்கள் அலுவலகத்திற்குள் சென்று கொண்டிருந்தார்கள். காரியம் ஆக வேண்டி வந்திருந்த பொதுமக்களும் தாங்கள் போக வேண்டிய அலுவலகத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தனர். 10 மணிக்கு அலுவலகத்திற்குள் இருந்தாக வேண்டும். 9:50 தான் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை கலெக்டர் அலுவலக காம்பவுண்டிற்குள் கொண்டு வந்தார் சாமியப்பன். எங்கே நிறுத்துவது? சிறிது தடுமாற்றம். ஊழியர்களுக்கு தனியாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் இருந்தாலும் அங்கும் தாறுமாறாக வண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் கொஞ்சம் உள்புறமாகவும் இருந்தது. 2-3 வேப்ப மரங்கள் பறந்து விரிந்திருந்ததால் நிழலுக்கு கவலையில்லை என்றாலும் வாகனங்களை நிறுத்துவதில் ஒழுங்கு என்பது மருந்துக்கும் கிடையாது. வண்டிகளை நிறுத்தி வைக்கும் விஷயத்தில் சாமியப்பனும் அப்படித்தான். கிடைத்த இடத்தில் வண்டியை சொருகிவிட்டு செல்லக்கூடியவர்தான். இன்று கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இன்னும் 5 நிமிடம்தான் இருக்கிறது. சாமியப்பன் அரசாங்கத்தில் பணிபுரிந்தாலும் நேரம் தவறாமை என்பதை மட்டும் சரியாக கடைபிடிப்பவர். இன்று அது தவறிவிடுமோ? பரபரப்பாய் அதோ அந்த மரத்தை ஒட்டிய புதர் அருகே வண்டியை கொண்டு போனார். அங்கு கிடந்து உடைந்த காய்ந்து போன சுள்ளிகளின் மீது சக்கரத்தை மேலேற்றி வண்டியை நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கழற்றி வண்டியில் மாட்டிவிட்டு வேகமாக அலுவலகத்திற்குள் நுழைய நடந்தார். மண்டையில் ஏதோ ஒன்று சட்டென வேகமாக மோதியது. ஆ! வழியில் தலையை தடவியபடி எது மோதியது என்று பார்த்தார். 2-3 காக்காக்கள் அவர் தலைக்கு மேல் பறந்தபடி இருந்தது. அடச்ச, இந்த காக்காக்கு வேறு வேலையே இல்லை. உஷ் உஷ்! வேகமாக கையை அசைத்தார். காகங்கள் இவர் அரட்டலுக்கு அசராமல் மீண்டும் வேகமாக அவரது தலையை நோக்கி பறந்து வந்தது. தன் தலையை காப்பாற்றிக் கொள்ள அவர் முயற்சித்தது வீணாயிற்று. அது மீண்டும் அவர் தலை மீது மோதி பறந்தது. இது ஏதடா வம்பா போச்சு? காகங்களை விரட்டுவதை விட்டுவிட்டு தன் தலையை காப்பாற்ற வேகமாக அலுவலகத்தை நோக்கி ஓடினார். காகங்கள் ஒன்று மாற்றி ஒன்று மேலே பறந்து ஒரு சுற்று வந்து இவர் தலை மீது இறங்குவதற்குள் அலுவலக கட்டடத்திற்குள் நுழைந்து விட்டார். வேக வேகமாக அவரது இருக்கைக்கு ஓடினார் திட்டியவாறே. போவதற்கு முன் அலுவலக கணக்கு மேலாளர் மேஜையின் மீது வைத்திருந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு தன் செல்போனை எடுத்து பார்த்தபொழுது நேரம் சரியாக 10 மணியை காட்டியது. வாரே வா! தன்னை மனதுக்குள் பாராட்டி கொண்டார். இந்த சாமியப்பனா கொக்கா! பங்க்சுவாலிட்டி என்பது நான் தான். மனதுக்குள் சிலாகித்தபடி அங்கிருந்து திரும்ப எத்தனித்தார். அதுவரை அவரையே பார்த்து கொண்டிருந்த மேலாளர், என்ன சாமியப்பன், சரியான நேரத்திற்கு கையெழுத்து போட்டிங்கன்னு சந்தோஷமா? ஆமாம், தலையசைத்தார். என்னோட 15 வருஷ சர்வீஸில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை, பெருமையாக சொன்னார். ஆமாம்மா, தலையசைத்த மேலாளர், அது சரிதான், உள்ளே வரும்போதே யாரையோ திட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம் சார், வண்டியை நிறுத்திட்டு வரப்ப இந்த காக்கா கூட்டம் விரட்டி விரட்டி கொத்த வந்துச்சு. விரட்டி விரட்டி பார்த்தேன், ஆனால் விடாமல் கொத்துது. அதுக்கிட்ட தப்பிச்சு உள்ளே வரத்துக்குள்ளே பெரும் பாடாக போச்சு. சலித்தபடி தன் மேஜையை நோக்கி நடக்க முயற்சித்தார். ஒரு நிமிஷம். மேலாளர் முகம் யோசனையாக அவரையே பார்த்தது. சாமியப்பனுக்கு துணுக்கென்றது அவரின் முகத்தை பார்த்து. ஏன் சார் ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? இல்லை, காகம் கொத்துனா நம்ம முன்னோரே வந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு காரியெல்லாம் சரியாக செய்கிறீங்களா? அப்பா அம்மாவுக்கா? சார், அவங்க 80 வயசுலேயும் இன்னும் நல்லா தான் இருக்காங்க. அப்பா அம்மானா அவங்களோட முன்னோர்கள், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி. சார், அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சரியாக தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து பார்க்குறேனே. அப்படின்னா இனிமேல் நீங்கள் தான் இந்த காரியத்தை பார்க்கணும்னு சொல்லாமல் சொல்லுதோ என்னவோ? அப்படியும் இருக்குமோ? தலையாட்டியபடி தன் இருக்கைக்கு வந்தவர், இதையெல்லாம் சொன்னால் சம்சாரம் ஒத்துக்குவாளா? அவ சும்மாவே இவரின் சில பல வழக்கங்களையே சுத்த கர்நாடகம் என்று கேலியாக பேசுபவள். குழந்தைகள் அதற்கு மேலே. என்ன செய்வது? யோசனையுடன் தன் நாற்காலியில் உட்கார்ந்தார். பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்திருந்த பத்மாவதி அங்கிருந்தபடியே, என்ன சார், அக்கௌண்டன்ட் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு.
அவர் நடந்த விஷயத்தை சொன்னார். அவளும், இருக்கலாம் சார், எனக்கென்னமோ உங்களை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வர சொல்லி ஞாபகப்படுத்துதோ என்னவோ. ஓ, இப்படியும் இருக்குமோ? மேலாளர் சொன்னதை விட இது சுலபமாகப்பட்டது. காரணம், அவரது குலதெய்வம் டவுன் பஸ் பிடித்து போகும் அளவிற்கு அருகில்தான் இருந்தது. இதற்கு சம்சாரத்தை பிடித்து தொங்க வேண்டியதில்லை. இவரே வண்டியை எடுத்து சென்று வந்து விடலாம். இருக்கலாம் மேடம், மகிழ்ச்சியாய் சொன்னார். இந்த வாரமே போயிடலாம்னு நினைக்கிறேன். பத்மாவதி அம்மையாருக்கு ஒரே மகிழ்ச்சி. தன் யோசனையை சட்டென அவர் ஏற்றுக்கொண்டது. எதிர் சீட்டு ராமபிரகாசம் இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர், அங்கே போயிட்டு அப்படியே சனீஸ்வரனுக்கு தனியாக ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க, அதுவும் முக்கியம், காக்கா அவரோட வாகனமாச்சே என்றார். பத்மாவதி அம்மாள் அவரை முறைத்தாலும் தன்னுடைய யோசனையுடன் சேர்த்து சொல்லிவிட்டதால் போனால் போகட்டும் என்று பார்வையை மாற்றிக்கொண்டாள். அலுவலகம் பரபரப்பாக தனது வேலையை ஆரம்பித்து கொண்டது. அலுவலகத்திற்குள் வருபவர்கள் அனைவருமே, சே, இந்த காக்கா தொல்லை தாங்கலை, சுற்றி சுற்றி வந்து கத்திக்கிட்டே இருக்குது என்று முணுமுணுத்தபடியே சென்றது இவர் காதிலும் விழுந்தது. அப்படியானால் அவரை மட்டுமல்ல, எல்லோரையும் தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த காக்கை கூட்டம். மனதுக்குள் நினைத்து கொண்டாலும் மூதாதையரையும் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதையும் மறக்க முயற்சிக்கவில்லை சாமியப்பன். உணவு இடைவேளை மணி 2 இருந்தது. பசி வயிற்றை கிள்ள வண்டியை எடுத்து வீட்டிற்கு போய் வந்து விடலாம் நினைத்து தனது மேஜை டிராயரை பூட்டிவிட்டு வண்டியை எடுக்க வெளியே வந்தார். அலுவலகத்தை விட்டு பாதி தூரம் வந்த பின்தான் ஞாபகம் வந்தது. காலையில் அவரை காக்கா விரட்டியது. பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தார். எந்த சத்தமும் வரவில்லை என்றதும் கொஞ்சம் மன நிம்மதியுடன் வண்டி அருகில் வந்தார். அந்த காட்டுப்புதர் செடியின் மீது வண்டியின் சக்கரம் ஏறி இருந்ததை அப்பொழுதுதான் பார்த்தவர், சே, டயர் டேமேஜ் ஆகியிருக்குமோ? மனதுக்குள் எண்ணியபடி வண்டியின் மீது ஏறி மெல்ல பின்புறமாக நகர்த்தினார். கா கா திடீரென சத்தம். அவசர அவசரமாக தனது ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டவர் வண்டியை வேகமாக அங்கிருந்து நகர முயற்சித்தார். அப்பொழுதுதான் அவரது பார்வை அவர் ஏறி நிறுத்தியிருந்த அந்த உடைந்த சுள்ளி புதரின் மீது சென்றது. 2 குஞ்சுகள் இறந்து கிடந்ததையும் முட்டை ஒன்று அருகே உடைந்து கிடந்ததையும் பார்த்தார். மனம் அதிர்ச்சியாகிவிட்டது. அப்படியானால் காக்கைகள் இவரைத்தான் குறிவைத்து விரட்டியிருக்கிறது. காரணம் தானாக புரிந்தது. இவர்தான் குஞ்சுகளை கொன்றுவிட்டதாக கருதி தாக்கியிருக்கின்றன. வீட்டிற்கு சென்றாலும் மதிய உணவு இறங்கவே இல்லை. மனம் முழுக்க இறந்து போன குஞ்சுகளையும் உடைந்த முட்டையையும் நினைத்து வருந்தி கொண்டிருந்தது. ஏதேதோ சொன்னவர்கள் வண்டியை நிறுத்திய இடத்தை பார்த்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். மனதுக்குள் நினைத்து கொண்டார். தான் அவைகளை கொல்லவில்லை என்றாலும் காற்றில் அந்த மரத்தில் இருந்து விழுந்திருந்த அந்த கூட்டின் மீது ஏறி தன் வண்டியை நிறுத்தி இருக்கிறோம். அதனால் கூட குஞ்சுகளும் முட்டையும் இறந்திருக்கலாம், உடைந்திருக்கலாம். இப்பொழுது அவர் மனம் தனக்கு இல்லை என்றாலும் இறந்து போன குஞ்சுகளுக்காக முன்னோர் தர்ப்பணம் செய்ய வேண்டும், குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டது.